உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதா? அட போங்க, சரியான முட்டாளா இருக்கீங்க. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினமா சொல்லிக்கிறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. சரி விடுங்க, இனிமேலாவது நம்ம ஏமாறாமல் இருப்போம். ஏப்ரல் 1 எப்படி வந்ததுன்னு சொல்றேன், ஏமாறாமல் இருக்க கொஞ்சம் கேக்குறீங்களா? இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலான கொண்டாட்ட தினங்கள் ஐரோப்பிய கண்டம் இங்கிலாந்துல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சாங்க. 16ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பியாவில தான் பல நாடுகள் ஏப்ரல் 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடினாங்களாம். ஆமாங்க, 1562ஆம் ஆண்டு 13வது போப்பு கிரகரி என்பவரு பழைய ஜூலியன் ஆண்டு கணிப்பு ஒதுக்கி புதிய குரோகோரியன் ஆண்டு கணக்க நடைமுறைப்படுத்தினாராம். இதன்படி ஜனவரி 1 தான் புத்தாண்டு தினமா. ஆனா பல ஐரோப்பிய நாடுகளும் அதன் காலனி நாடுகளும் ஜனவரி 1 புத்தாண்டாக ஏத்துக்கலாங்க. அப்ப சர்வதேச அளவுல ஆதிக்கம் செலுத்தின ஐரோப்பியர்கள் ஜனவரி 1ஆம் தேதிய யாரெல்லாம் புத்தாண்டு தினமாக ஏத்துக்கலையோ அவங்கள முட்டாளன்னு நயாண்டி செஞ்சாங்களாம். அது மட்டும் இல்லங்க, ஏப்ரல் 1ல பல்வேறு பொய்யான தவறான செய்திய பரப்ப ஆரம்பிச்சாங்களாம். காலப்போக்குல இப்படி பொய்யான செய்திகளையும் நையாண்டி செய்தியதையும் வச்சு ஏப்ரல் 1 முட்டாள் தினமா மாறி போச்சாங்க. ஆனா நம்ம வரலாற நல்லா படிச்சு பார்த்தோம்னா ஏப்ரல் 1ல தாங்க நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏப்ரல் 1 தான் ஒவ்வொரு நிதியாண்டுடைய தொடக்க நாளா அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏப்ரல் 1 தான் தொழிலையும் வணிகத்திலையும் முக்கியமான நாளா கருதப்படுதாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டுச்சாங்க. 2004ல தான் கூகுள் தன்னுடைய மெயில் சேவையை தொடங்குச்சாங்க. ஆக நல்ல விஷயங்கள்லாம் ஏப்ரல் 1 நடந்திருக்காங்க. ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடாதவங்கள ஐரோப்பியர்கள் ஏமாத்தினாங்க, முட்டாளுன்னு சொன்னாங்க, நயாண்டி பண்ணாங்க. நாம இன்னைக்கு இந்தியாவுல எப்படி ஏமாந்துகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு உள்ள சூழல்ல அன்றாட முட்டாளு நாம தாங்க. ஆளு அரசாங்கம் மோசம்னு சொல்லிட்டு பேய் வேணா பிசாச தேர்ந்தெடுப்போம். 5 வருஷம் கழிச்சு பிசாசு வேணா பேயே தேர்ந்தெடுப்போம். பின்ன என்ன ஆகும்? பழைய குருடி கதவை துறடிங்கிற கதை தான். யாரு எம்பி எம்எல்ஏ வந்தாலும் நமக்கு ஒண்ணும் செய்ய போறதுன்னு தெரிஞ்சும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா முட்டாள் மைய வச்சுட்டு வர்றோம். எம்பி எம்எல்ஏக்கள்ல யாரு கோடீஸ்வரன் யாரு ரவுடின்னு வித்தியாசத்தை பாக்குறோம். ஊழலு, கற்பழிப்பு, கொலை, இப்படி வழக்குல சிக்கியவன் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு வர்றான். தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி செத்து போயிடுறான். இப்ப யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம்? எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். அப்புறம் என்ன, அடுத்த தப்பு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியதானே. அரசாங்கம் என்னதான் கெஞ்சினாலும் ஹெல்மெட் போட மாட்டோம், பக்கத்துல தானே போறேன், எதுக்கு ஹெல்மெட், விளக்க வேற, சாவு என்ன சொல்லிக்கிட்டா வரும். ஒவ்வொரு நடிகனுக்கும் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். அது மட்டும் இல்லங்க, என் வாழ்நாள் ஹீரோ அவர்தானும் சொல்லிக்கிட்டு திரியிறோம். ஓடாத படத்தை கூட 50 நாள் ஓட வைக்கிறோம். கழுதைக்கு மேக்கப் போட்டா குதிரையா மாறுங்கிறது கூட நமக்கு தெரியலங்க. தன் வாழ்நாள் எல்லாம் நமக்காக அர்ப்பணிக்கிற பெற்றோரை முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறோம். நமக்கு முதுமை வராதுங்கிற நினைப்போ என்னவோ வாழ்க்கையில பாதி நாள் பணம் தேடுறதுலயும் மீதி நாள் தூங்குறதுலயும் போயிடுது. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறோமா? அப்புறம் நமக்கு எதுக்குங்க வாழ்க்கை? இப்ப சொல்லுங்க, ஏப்ரல் ஃபூல் பண்றவன் முட்டாளா, இல்ல வருடம் முழுவதும் ஏப்ரல் ஃபூல் ஆகிற நீங்க முட்டாளா?